ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 4 எபிசோட் 87 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே கக்காஷி சோஜியன் ஈனோ கிட்ட தயாரா இருங்கன்னு சொல்லுவார். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காக்குசு அவனோட எத்கிரஜ் எபிலிட்டியை வச்சு 3 பேத்தையுமே பிடிச்சிருப்பான். 3 பேத்துனாலையுமே நகர முடியாது. காக்குசு கக்காஷி கிட்ட உன்னோட இதயத்தை இழந்த இதயத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் மனசை மாற்றிட்டேன். எனக்கு தேவையான இதயம் எப்போ வேணாலும் கிடைக்கும். இப்போ நீங்கள் எல்லாரும் சாகுங்க அப்படின்ட்டு விண்ட் அப்புறம் எத் ஸ்டைலை கம்பைன் பண்ணி அட்டாக் வைப்பான். திடீர்னு பார்த்தா நருட்டோ வாய்ஸ் கேட்கும். விண்ட் ஸ்டைல் ரசங்கான் பண்ணுவான். யாமட்டோ வாட்டர் ஸ்டைல் ரிப்பிங் டொரண்ட் பண்ணுவாரு. ரெண்டுமே கம்பைன் ஆகி காக்குசுவோட கம்பைன்டு ஜுட்சுவை ஒண்ணும் இல்லாம பண்ணிரும். பயங்கர புகையா இருக்கும். காக்குசு யாரான்னு பாப்பான். பார்த்தா சக்குரா, சாய், யாமட்டோ, நருட்டோ வந்திருப்பாங்க. மன்னிச்சிருங்க லேட்டா வந்துட்டோம் அப்படின்பா நருட்டோ. கரெக்ட் டைமுக்கு வந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் ரிலீஃப் ஆவாரு கக்காஷி. சோஜி சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். ஈனோ, சக்குரா, சாய், நருட்டோ அப்படின்பா. யாமட்டோ கக்காஷி கிட்ட இதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளோ அடி வாங்கி நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு கேட்பாரு. கக்காஷி அதுக்கு மன்னிப்பு கேட்பாரு. யாமட்டோ கண்டிப்பா எனிமி ரொம்ப பலசாலியா தான் இருக்கணும் அப்படின்பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா when you curse someone you dig your own grave அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. காக்குசு வினோதமான இன்னும் சிலர் வந்திருக்காங்களா, அதுலயும் குறிப்பா அவன் ஆல்ரெடி டயர்ல தான் வந்திருப்பான் போல அப்படின்பா நருட்டோவை பார்த்து. நருட்டோ ட்ரைனிங் எடுத்தனால அவனை சுத்தியும் அழுக்காவும் துணியில கிழிஞ்ச மாதிரியும் இருக்கும். இதை பார்த்த ஈனோவும் சோஜியும் நீ ஓகேவான்னு கேட்கவும் நான் ஓகே தான் அப்படின்ட்டுருவான். நருட்டோ ஷிகமாரு எங்கன்னு கேட்கவும் அவன் இன்னொரு எதிரியோட தனியே சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்பாங்க. கண்டிப்பா ஷிகமாருவுக்கு லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் மெடிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் ஆள் வேணும். 2 பேர் ஷிகமாரு கிட்ட போங்க அப்படின்பாரு கக்காஷி. பாக்குனை சமன் பண்ணிட்டு யாமட்டோ சக்குராவையும் சாயையும் கிளம்ப சொல்லுவாரு. காக்குசு வந்த எல்லாத்தையுமே ஜஸ்ட் அவனோட ஹார்ட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ற ஒருத்தங்களா தான் இருப்பாங்க. அதை தாண்டி பெருசாலாம் ஒன்றும் புடுங்க முடியாதுங்கிற மாதிரி நக்கல் பண்ணுவான். நருட்டோ முன்னாடி வந்து நின்னுட்டு இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்பா. பாக்குன்னு போலாமான்னு சொல்லி கேட்கவும் சக்குரா நருட்டோ கிட்ட இதை நீ பாத்துக்க நருட்டோ அப்படின்ட்டு கிளம்புவா. கக்காஷி நருட்டோட கையை பார்த்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டானா என்னன்னு சொல்லி கேட்பாரு. இல்ல 50% தான் முடிச்சிருக்கான்னு யாமட்டோ சொல்லுவாரு. நருட்டோ ஹேண்ட் சைன் பண்ணுவான். யாமட்டோ கக்காஷி கிட்ட ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி இந்த நருட்டோமா இருக்க மாட்டான் அப்படின்பாரு. இதுக்கப்புறமா பாக்குன் கிட்ட காட்டுவாங்க. ஷிகமாரு இருக்க இடத்துக்கான வழியை காமிச்சு கூட்டிட்டு போவோம். சாய் சக்குரா கிட்ட ஷிகமாருவோட சென்சேவை கொன்னது அவனா இருக்கலாம், இருந்தாலும் பழி வாங்குறதுக்கு தனியா போயிருக்கானே, இது அவசரப்பட்ட மாதிரி இருக்குல்ல, அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு கேட்பான். இல்ல ஷிகமாருவுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்பா சக்குரா. மனசுக்குள்ள லேண்ட் ஆஃப் ஃபயர்லயே ரொம்பவுமே இன்டெலிஜென்ட்டான பர்சன்னா அது ஷிகமாரு தான். அதுன்னு மட்டும் இல்லாம அப்படின்னு திங்க் பண்ணும்போது சக்குராவுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வரும். ஒக்காகே ஆபீஸ்ல சுனாடே, ஷீசுனே அப்புறம் சக்குரா 3 பேரும் இருப்பாங்க. ஷிகமாரு போற மிஷனுக்கான டீடைல்ஸ் மட்டும் வாங்கிட்டு என்ன போலாமா அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமே தானே எப்பவுமே நடந்துக்குவான். அதே மாதிரி தான் பண்ணுவான். இதை பார்த்த சக்குரா கொஞ்சம் இரிட்டேட் ஆயிருப்பா. இவன் எந்த மிஷன்லயுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறான், இவனை எதுக்கு சப் கேப்டனா போட்டீங்க, ஷிகமாரு மேல எந்த ஒரு அஃபென்ஸும் இல்ல, இருந்தாலும் அவனை ரொம்பவுமே ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்களோ அப்படின்னு சக்குரா கேட்கவும் சுனாடே சிரிச்சுக்கிட்டே அவன் எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் வெளியே காட்டிக்க மாட்டான், ஆனா என்ன இப்பெல்லாம் ரொம்பவுமே கஷ்டப்படுறான் வெளியே காட்ட, அதுன்னு மட்டும் இல்லாம அவனை நான் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணிட்டேன் அப்படின்பாங்க சிரிச்சுக்கிட்டே. சக்குராவுக்கு ஒன்றும் புரியாது. சுனாடே லேண்ட் ஆஃப் ஃபயர்ல இருந்து வந்த லெட்டர் ஒன்று எடுத்து காட்டுவாங்க. என்னதுன்னு கேட்பா சக்குரா. லேண்ட் ஆஃப் ஃபயர் ஃபியூடல் லார்டோட பர்சனல் கார்ட் டிவிஷனுக்கு ஷிகமாருவை மெம்பரா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சுனாடே. இதை கேட்ட சக்குரா ஷாக் ஆவா. சுனாடே இதுக்கு முன்னாடி ஷிகமாரு தான் சுனியன் எக்ஸாம் நடத்தியிருப்பான். அப்பதான் ஃபியூடல் லார்டோட ஒரு அசிஸ்டன்ட் கண்ணில் மாட்டியிருப்பான். சக்குரா நம்ப முடியாம நிப்பா. இந்த கார்ட் டிவிஷன்ங்கிறது கார்டியன் ஷினோபி 12க்கு ஈக்குவலானது அப்படின்பாங்க சுனாடே. சக்குரா டக்குன்னு ஷாக் ஆயிட்டு இந்த ஆஃபரை அவன் அக்செப்ட் பண்ணிட்டானா என்னன்னு சொல்லி கேட்பா. உனக்கு தான் அவனை பத்தி தெரியுமேன்னு சொல்லுவாங்க சுனாடே. டான் டான் இல்லைங்கிற மாதிரி தலையாட்டும். இதுக்கப்புறமா சக்குரா வெளியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஷிகமாருவும் ஆசுமா சென்சேவும் படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆசுமா ஷிகமாரு கிட்ட ஏன்டா ஃபியூடல் லார்ட் கிட்ட இருந்து வந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஷிகமாருக்கு அதுல பெருசா ஆர்வம் இருக்காது. இந்த உலகத்தை வெளியே இருந்து பாக்குறதும் ஒரு தப்பான விஷயமாலாம் இருக்க போறது இல்லையில, ஈவன் நானே இப்ப இந்த அளவுக்கு இருக்கேன்னா அந்த கார்டியன் ஷினோபி 12ல இருந்தனாலதான் அப்படின்லாம் ஆசுமா சொல்லும் போதும் கூட ஷிகமாரு பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான். ஆசுமா கிட்ட நான் அதை எப்படி சொல்றது, ஈனோவும் சோஜியும் இருக்காங்க,
அதே மாதிரி என் யூனிட்ல புதுசா இருக்க பசங்க அப்புறம் நருட்டோ இவங்களுக்குலாம் நான் கண்டிப்பா தேவைப்படுவேன், அதனாலதான் அப்படின்பா. இதை தூரத்துல இருந்து சக்குரா கேட்டுட்டு தான் இருப்பா. ஆசுமா அப்படின்னு உனக்குள்ளேயும் அந்த வில் ஆஃப் ஃபயர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. வில் ஆஃப் ஃபயரா? இதை பத்திலாம் லார்ட் தேர்ட் தானே பேசுவாருன்னு சொல்லுவான் ஷிகமாரு. அதேதான், இந்த கிராமத்தை காப்பாத்தணுங்கிற அந்த எண்ணம் அப்படின்பாரு ஆசுமா. அந்த அளவுக்குலாம் இல்ல அப்படின்பா ஷிகமாரு. வெக்கப்படாத, உன் ஃப்ரெண்ட்ஸ் மேல எவ்வளவு அக்கறையா இருக்க அப்படிங்கிறது நீ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னதுலேயே தெரிஞ்சிச்சு அப்படின்பாரு ஆசுமா. ஆக்சுவலா நம்ம எல்லாருமே இந்த லீஃபோட ஷினோபிஸ், இது ஒரு தொல்லை தான். ரெண்டாவது இப்படிப்பட்ட ஆளே நான் கிடையாது அப்படின்பா ஷிகமாரு. வில் ஆஃப் ஃபயர் அந்த கிராமத்தை சுத்தியும் ஷைன் ஆயிட்டு தான் இருக்கு, சொல்ல போனா எங்க அப்பா அதை அடிக்க ஒருக்கா சொல்லுவாரு அப்படின்பாரு ஆசுமா. ஷிகமாரு எந்திரிச்சிட்டு ஒரு நாள் உங்களையும் நான் ஷைன் ஆக்குவேன் அப்படின்பா. ரெண்டு பேருமே சிரிச்சிருப்பாங்க. இந்த சீன் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். பிரசன்ட்ல இருக்க சக்குரா ஷிகமாருவை பத்தி எந்த கவலையும் படணும் அவசியம் இல்ல, ஏன்னா ஆசுமாவோட இறப்புக்கு பழி வாங்க அவன் சண்டை போடுறான். ஷிகமாரு எதிரியோட கண்டிப்பா பர்ஃபெக்ட் பிளானோட தான் சண்டை போடுவான் அப்படின்ட்டு போவா சக்குரா. ஷிகமாரு கிட்ட காட்டுவாங்க. ஹீடான் பயங்கரமா சிரிப்பான். என்னால நல்லாவே நகர முடியுதுன்ட்டு ஷிகமாரு அட்டாக் பண்றதுக்கு பக்கத்துல வந்துட்டே இருப்பான். இப்போதைக்கு நீ லார்ட் ஜாஷினை நம்பு, முடிஞ்ச டைம்குள்ள அவர் உன்னை காப்பாத்துவாரு. இருந்தாலுமே லேட் ஆயிடுச்சு, கன்வெர்ட் ஆனாலும் டைம் இல்லையே அப்படின்ட்டு இந்த லார்ட் ஜாஷினை நம்பு, காப்பாத்துறான்னு பாக்கலான்னு சொன்னான் இல்லையா ஹீடான். இது எல்லாமே ஜஸ்ட் நக்கல் பண்றதுக்காக பேசியிருப்பான். உன்னை என்ன உயிரோட விட போறேன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு அட்டாக் வைக்க வரும்போது ஷிகமாரு கையை தூக்கியிருப்பான். வேற ஒரு பக்கம் வந்து ஷேடோ அவனை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஷேடோ புல் ஜுட்சு அப்படின்பா ஷிகமாரு. ரோப் மாதிரி வச்சு அடிச்சிருப்பான் இல்லையா, சுத்தி வர பேப்பர் பாம்ஸா ஷிகமாரு. அது எல்லாமே ஷேடோவா வந்து ஹீடானை மொத்தமா கட்டி போட்டுரும். ஹீடான்லாம் ரொம்பவுமே கடுப்பாவான். ஷிகமாரு சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட இன்னும் இவ்வளவு சக்கரா மிச்சம் இருக்கு சொல்லும் போது கிண்டல் தானே பண்ற அப்படின்னு கேட்பான் ஹீடான். ஹீடான் இந்த ஷேடோ புல் ஜுட்சுல நல்லாவே மாட்டிருப்பான். ஷிகமாரு அவன் கையில வச்சிருக்க கத்தியை வச்சு மார்க் பண்ண இடத்துல அடிப்பான். என்னது, என்ன பண்ண போறேன்னு சொல்லி ஹீடான் கேட்கவும் நீயே பாரு அப்படின்பா ஷிகமாரு. பார்த்தா அவனுக்கு கீழே பெரிய குழி உருவாகும். இது எப்ப பண்ண எப்படி பண்ணேன்னு சொல்லி ஹீடான் கத்துவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிக்கும் போது அப்படின்பா ஷிகமாரு. ஹீடான் ரொம்பவுமே பதறுவான். மனசுக்குள்ள இவன் சும்மா ஒண்ணு எங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கல, இது எல்லாமே அவனோட பிளானா அப்படின்ட்டு ரொம்பவுமே ஷாக்ல இருப்பான். ஷிகமாரு when you curse someone you dig your own grave அப்படின்னு தானே இந்த எபிசோடோட டைட்டில் பார்த்திருப்போம். அதை தான் ஷிகமாரு இந்த இடத்துல சொல்லுவான். அதுக்கான அர்த்தம் தெரியுமா அப்படின்னு ஷிகமாரு ஹீடான் கிட்ட கேட்டுட்டு நீ ஒருத்தனை கொல்றதுக்கு சபிக்கிறேன்னு வச்சுக்க, பழி வாங்க வரவன் ஒன்ன கொல்லுவான் அப்படின்பா ஷிகமாரு. அதனால தான் நீ ஒருத்தனை சபிக்கும் போது உனக்கான குழியை நீயே தோண்டிக்கிறேன்னு சொன்ன அப்படின்பா. லைட்டரை ஓபன் பண்ணிட்டு ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான் ஷிகமாரு. ஹீடான் பதறுவான். நீ என்னோட சென்சேவை சபிச்சு கொன்ன, அவ்வளோ ஈஸியா ஃப்ரீயா உன்னை சுத்த விட்டுருவான்னு நினைச்சியா? உனக்கு கீழே ஒரு பெரிய குழி இருக்குல்ல, அதுதான் உன்னோட சவக்குழி அப்படின்ட்டு ஷிகமாரு லைட்டர் ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஹீடான் சிரிச்சுக்கிட்டே இங்க பாரு, நீ என்ன கொன்னாலும் ஏன் என்னோட உடம்பு பீஸ் பீஸா போனாலும் என் தலை மட்டும் தான் மிச்சம் இருக்குனாலும் 6 அடிக்கு மேல என்ன புதைச்சே வச்சாலும் என் உயிர் போகாது, நான் சாக மாட்டேன், என்னைக்கா இருந்தாலும் உன்னை தேடி வந்து கொல்லுவண்டா அப்படின்ட்டு ஹீடான் உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கடா அப்படின்பா. ஷிகமாரு அந்த பக்கம் பார்க்கவும் ஏகப்பட்ட மான்கள் வரும். ஹீடான் என்ன மான்களா அப்படின்ட்டு பாப்பா. ஷிகமாரு ஹீடான் கிட்ட இந்த காடு இருக்குல்ல, லேண்ட் ஆஃப் ஃபயரோட ஒரு ஸ்பெஷலான இடம், எங்க ஃபேமிலி சேர்ந்தவங்க மட்டும் தான் இங்க வர முடியும், வேற யாரும் இங்க உள்ள வர முடியாது, அதே மாதிரி ஜென்மத்துக்கும் ஒன்னு நாங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்பா ஷிகமாரு. ஹீடானுக்குலாம் அள்ளு விடும். ஷிகமாரு அந்த லைட் ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவன் தோல்ல ஒருத்தர் கை வச்ச மாதிரி இருக்கும். பார்த்தா ஆசுமாவா இருப்பாரு. நல்ல வேலை பார்த்திருக்க ஷிகமாரு அப்படின்பாரு. ஷிகமாரு ஆமான்பா, இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. ஷிகமாரு எவ்வளவுதான் அந்த லைட்டரை ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் ஆனா இருக்காது. ஆசுமா அவரோட சிகரெட் எடுப்பாரு, அதை பத்த வைக்கிறதுக்கு ஷிகமாரு ஆன் பண்ணுவான், ஆனா இருக்கும். ஆசுமாவோட சிகரெட்டை பத்த வச்சதுக்கு அப்புறமா ஆசுமா ஷிகமாரு கிட்ட என்னோட வில் ஆஃப் ஃபயர் இப்போல இருந்து உன்னோடது அப்படின்பாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிப்பாரு. ஹீடான் பயங்கரமா கத்துவான், இப்ப எதுக்குடா அந்த லைட்டர் ஆன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்களோட வில் ஆஃப் ஃபயர், எங்க கிராமத்தை காப்பாற்றணுங்கிற அந்த விருப்பம் அப்படின்ட்டு லைட்டரை தூக்கி போடுவான். இந்த இடத்துல தான் ஷிகமாரு அவனோட சென்சேவுக்கு குட் பை சொல்லுவான். மொத்தமா வெடிச்சு சதறுவான் ஹீடான். ஒரே ஒரு சின்ன விஷயத்த உங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நருட்டோ சீரீஸை நான் ஏகப்பட்ட தடவை பார்த்திருக்கேன். இருந்தாலுமே ஒரு சில மரணமும் ஒரு சில சீனும் எனக்குள்ள இன்னுமே அந்த ஒரு தாக்கத்தை வச்சிருக்கு புதுசா பாக்குற மாதிரி. ஒரு சில சீன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதே மறந்து சில நேரம்ல அழுக ஆரம்பிச்சிருவேன். ஸோ அப்போ வாய்ஸ் வந்து ரொம்பவுமே மோசமா இருக்கும். அதனால நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தான் பேசுற மாதிரி இருக்கும். அதனால தான் வீடியோவும் டிலே ஆச்சு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் என்னால மாத்திக்க முடியல. ஒரு சில சீன்ஸ் இருக்கு, அதை நான் எத்தனை தடவை பார்த்தாலும் என் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காவே தண்ணி வந்துடும். அதனால தான் இந்த ஒரு சீசன் கொஞ்சம் லேட் ஆச்சு. இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணுவான். இதை பார்த்த காக்குசு மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சுவா, நீ தான் அந்த நைட்டெயில்ஸ் ஜின்சுரிக்கியான்னு சொல்லி கேட்பான். யாமட்டோ ககாஷி கிட்ட சிச்சுவேஷனை பத்தியும் எதிரியோட பவரை பத்தியும் கேட்பாரு. ககாஷி நம்ம மோதுறது 2 அக்காட்சுகி மெம்பரோட, ஷிகமாரு 2 பேர்த்தையுமே பிரிக்க வச்சான். அதுல ஒருத்தன் கூட ஷிகமாரு சண்டை போடுறான், இன்னொருத்தன் தான் நம்ம முன்னாடி இருக்கான்ல, அவனால அவனோட சக்திகளை பிரிக்க முடியும். அவனோட ஷோல்டர்ல 2 மாஸ்க் இருக்கு இல்லையா, அது அவனோட உடற்பகுதி தான். ரெண்டுமே அவனோட இதயம். அந்த இதயம் தனியாவும் வேலை செய்யும். முதல்ல அவங்ககிட்ட 5 இதயம் இருந்துச்சு, அவனோட 2 போயிருச்சு, இப்ப 3 தான் இருக்கு அப்படின்னு ககாஷி யாமட்டோ
கிட்ட சொல்லவும் அப்படின்னா அப்படின்ட்டு யாமட்டோ திரும்புவாரு. ஆமா, ஆல்ரெடி நாங்க 2 கொன்னுட்டோம், நம்ம இன்னும் அவனை 3 தடவைக்கு மேல கொல்லணும் அப்படின்பாரு ககாஷி. இதை முடிக்கிறதுக்கு அவன் லாங் டிஸ்டன்ஸ் ரேஞ்சில இருந்தா அட்டாக் பண்ணுவான், அது மட்டும் இல்லாம தேவைப்படுற சக்ரா நேச்சர்ஸை பிரிச்சு செயல்படுத்திக்கிறான் அப்படின்பாரு ககாஷி. யாமட்டோ நருட்டோ கிட்ட கேட்டுச்சானுங்கும் போதே அட்டாக் பண்றதுக்கு போயிருப்பான். ஸ்ட்ரைட் அட்டாக் பண்றதுக்கு போறதெல்லாம் அவசரப்படுற மாதிரி அப்படின்னு கத்துவாங்க சோஜியும் ஈனோவும். நருட்டோ அவனோட க்ளோன்ஸ் மட்டும் தான் அனுப்பிச்சிருப்பான். ஒரு க்ளோன் அவனோட எத்கிரேஜ் எபிலிட்டியில மாட்டிருக்கும், இன்னொரு க்ளோனை வச்சு அட்டாக் பண்ணும்போது அந்த க்ளோனும் போயிருக்கும், மறுபடியும் இந்த க்ளோனையுமே டிஃபீட் பண்ணியிருப்பான் காக்குசு. ஷேடோ க்ளோனை வச்சு மட்டுமே என்னையில தோக்கடிக்க முடியாது அப்படின்பா. நருட்டோ அவனோட ஸ்பீட் அப்புறம் மற்ற விஷயங்களை அனலைஸ் பண்ணிருப்பான். இவனை திசை திருப்புறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3 ஷேடோ க்ளோன் வரைக்கும் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பான் நருட்டோ. இதை பார்த்த ககாஷி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு. அவனோட க்ளோன் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி எதிரியோட எபிலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவனை எப்படி டிஃபீட் பண்ணலாங்கிறத உருவகப்படுத்தி பார்க்கறான் போல அப்படின்ட்டு அவனோட ஷேடோ க்ளோன்ஸோட எபிலிட்டிஸை நல்லாவே யூஸ் பண்ண கத்துக்கிட்டான் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு ககாஷி. நருட்டோ திரும்பவும் மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணுவான். என்ன திரும்பவும் 3 ஷேடோ க்ளோன்ஸ் அப்படின்ட்டு பார்ப்பான் காக்குசு. நருட்டோவோட 3 க்ளோன்ஸுமே வின் ஸ்டைல் ரசன் ஷூரிகன் பண்ணும். இது என்னன்ட்டு பாப்பா ஈனோ. சோஜி இவ்வளோ அதிகப்படியான சவுண்ட் வருது, அவ்வளோ அதிகமான சக்ராவா அப்படின்ட்டு பயங்கர ஷாக் ஆவான். காகுசுவுமே ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். ககாஷி ட்ரைனிங் ஃபீல்ட்ல நடந்த விஷயத்த நினைச்சு பாப்பாரு. நருட்டோ அவனோட வின் ஸ்டைல் ரசங்கான பண்ணிட்டு இவ்வளோ தூரத்துக்கு தான் என்னால ஒரு ஜுட்சுவை கொண்டு வர முடிஞ்சு அப்படின்பா. ககாஷி நருட்டோவோட வின் ஸ்டைல் ரசங்கானையும் அவரு செஞ்சு வச்சிருக்க ரசங்கானையும் மோத வச்சு பார்க்கணும் அப்படின்பாரு. நருட்டோ எதுக்காகன்னு கேட்கவும், உன்னோட ஜுட்சு பர்ஃபெக்டா கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா கண்டிப்பா இந்த ரசங்கான் வேலைக்காகாது அப்படின்பாரு ககாஷி. 2 பேரும் நேருக்கு நேர் மோதிக்கும் போது வெறித்தனமா இருக்கும். இதோட முடிவுல ககாஷி அவரோட கையும் கூட தூக்க முடியாம கஷ்டப்பட்டிருப்பாரு. இதுக்கு முன்னாடி லீஃபோட கேட்ல இருந்து கிளம்பும் போது ககாஷியோட வலது கையில ஒரு கட்டு போட்டு இருந்திருக்கும். ஈனோ கூட என்னன்னு சொல்லி கேட்பா. நருட்டோவோட இந்த ஒரு ஜுட்சுவை டெஸ்ட் பண்ணும் போது நடந்த விஷயத்தினால தான் கட்டு போட்டிருப்பாரு. ககாஷி திரும்பி நருட்டோவை பார்க்கும்போது நருட்டோக்குள்ள 4th ஹோக்காகே தெரிவாரு. லார்ட் 4th அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டிருப்பாரு ககாஷி. இதுக்கப்புறமா பேட்டில் ஃபீல்ட்ல காட்டுவாங்க. எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க நருட்டோவோட எபிலிட்டியை பார்த்து. இன்ஃபேக்ட் காக்குசுவே என்னடா இந்த ஜுட்சு, நான் மட்டும் அந்த ஜுட்சுல மாட்டினேன், என் கதை மொத்தமா முடிஞ்சிடும் அப்படின்பா. நருட்டோவை காட்டுவாங்க வின் ஸ்டைல் ரசன் ஷூரிகன் அப்படின்பா. அவன் மொத்த சக்ராவையும் ஒரு பெரிய ஷூரிகன் மாதிரி மாத்தி இருப்பான். பயங்கரமான ஹை பிச் சவுண்ட் கேட்கும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வின் ஸ்டைல் ரசன் ஷூரிகன் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா டீம்மேட்டை காட்டுவாங்க. ஹினாட்டா தண்ணியில காலை வச்சுட்டு சில்லுன்னு இருக்குன்ட்டு ஆடிட்டு இருப்பா. கீபா ரொம்பவுமே கடுப்போட இருப்பான். ஏன் டீம்மேட்டுக்கு மட்டும் எந்த ஒரு மிஷினுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, போரிங்கா இருக்கு அப்படின்பா. ஷீனோ ஆல்ரெடி கொரோனா சென்ஸே மனசுடைஞ்சு இருக்காங்க, அந்த ஒரு பெயின்ல இருந்து வெளியே வரதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு சொல்லுவான். புரியுது, நான் ஒன்றும் முட்டாள் இல்ல, ஆனா டீம் 10 ஆல்ரெடி ஆசுமாவோட இறப்புக்கு பழி வாங்குறதுக்கு போயிட்டாங்க. அப்புறம் நருட்டோ அவனோட புது ஜுட்சுவை கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு கீபா சொல்லும் போது ஹினாட்டா செம குஷியா இருப்பா. நருட்டோ உண்மையாமே ஹார்ட் ஒர்க் பண்றான் அப்படின்ட்டு வெக்கப்பட்டு இருக்கும் போது கீபா பக்கத்தால போயிட்டு என்ன வெக்கப்படுறேன்னு சொல்லி கேட்பான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு இந்த கரையில இருந்து அந்த கரைக்கே போயிருப்பா ஹினாட்டா. கீபா அப்படின்னா சரி வாங்க கொரோனா சென்ஸ் இருக்க இடத்துக்கு போவோம் அப்படின்ட்டு வா அக்கமாரு போலான்ட்டு போவான். ஹினாட்டா கீபா வெயிட் பண்ணுன்ட்டு பின்னாடியே போவா. நான் திரும்பவும் தனிமையில இருக்கேன் அப்படின்ட்டு வானத்தை பாப்பா ஷீனோ. வானம் எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது.